உங்க எல்லாருக்குமே நான் இதை சொல்கிறேன். குழந்தைகளே, வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். இப்பொழுது நான் மாணவியாக போய் அங்கே உட்கார முடியாது. அங்கிருந்து இங்க வந்துட்டேன். சார் சொல்லும்போது அழகா சொன்னார், ஃபியூச்சர் கெஸ்ட். நீங்க யாருக்குமே அது புரியல. புரியாதனால நீங்க கைத்தட்டல. புரிஞ்சாலும் கைத்தட்ட முடியாது சார், கஷ்டம். ஏன் தெரியுமா? பயணம் அவ்வளவு தூரமானது. இப்போ இந்த பாப்பா முன்னால் உட்காந்துருக்கு, அவங்க அம்மா பெரும் கனவோடு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சரியா? அங்கிருந்து இங்கே வரத்துக்கு எத்தனை அடி? எத்தனை அடி பாப்பா? அங்கிருந்து இங்கே வரத்துக்கு 15 அடி இருக்குமா? 20 அடி. அங்கிருந்து இங்கே வந்து உட்கார்றதுக்கு 20 அடியை நீ 20 செகண்டில் ஓடி வந்துடுவ. ஆனால் வந்துடலாம். அந்த சீட்டில் சேர்மன் பக்கத்தில் உட்காரணுன்னா 20 வருஷம் ஆகும். இந்த உழைப்பு இருக்குல்ல, 20 அடி உழைப்பு அல்ல அது. 20 அடியை கடப்பதற்கு 20 ஆண்டுகள் நீ உழைத்தாக வேண்டும். அப்பொழுதுதான். ஒன்றும் இல்லை, நானே சொல்றேனே, என்னை உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாளாக தெரியும்? பர்வீன் சுல்தானா அப்படிங்கிறவங்க பேசுறாங்கன்னு ஒரு 3 வருஷமா, ஒரு 5 வருஷமா, 3 வருஷமா உங்களுக்கு தெரியுமா? இதில் வந்து சேருவதற்காக 3 வருஷம் என்றால் நான் 27 ஆண்டுகள் அதற்கு முன்னால் உழைத்திருக்கிறேன். 5 வருடமாக உங்களுக்கு எனக்கு தெரியும் என்றால் 25 ஆண்டுகள் உங்களிடத்தில் வருவதற்காக நான் உழைத்திருக்கிறேன். அதற்கு பின்னால் தான் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தேன். தப்புன்னு பிரபலமாகுவது அல்ல. அறிவு அப்படி பிரபலமாகாது, உழைப்பு அப்படி பிரபலமாகாது. ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்று மிகப்பெரிய பாரிய அளவிலான அந்த முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உன் உடம்பு, உயிர் எல்லாவற்றையும் இன்ஜினியரிங்காக செலுத்து. குவாலிஃபிகேஷன்ங்கிறது இல்லை இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கிறது குவான்டிஃபிகேஷன். எல்லாத்துலேயும் கணக்கு போடு, நம்பர்ஸ். எதை பார்த்தாலும் கண்கள் இன்ஜினியராக தான் பார்க்கணும். அப்படி இருக்க விடமாட்டார்கள். இப்படி சொல்கிறேன், நான் தமிழாசிரியை தான். தமிழிலே வாழ்க்கையை கற்றுக்கொள், மொழியின் மீது காதல் செய், உன் மரபை புரிந்து கொள், ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள். ஏனென்றால் ஆங்கிலத்தில் இருந்துதான் நீ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த பொறியியல் துறையில் மேலோங்க வேண்டும் என்றால் இன்னொரு அறிவை பெற்றுக்கொள்வது தவறல்ல. ஆங்கிலத்தை பார்த்து பயப்படாதே. இப்ப பார், கஞ்சி குடிப்பதற்கு இலார், கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. பாரதி சொல்கிறான், கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லை, ஏன் இல்லைன்னு தெரியல, தெரிஞ்சா கஞ்சி வந்துடும். இங்கிலீஷ் பேச தெரில, ஏன் தெரிலன்னு தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். லாரி ஓட்ட தெரில, ஏன் தெரிலன்னு தெரிஞ்சிட்டனா லாரி ஓட்ட வந்துடும். எதையும் நீ சாதிக்கலாம். எங்கிருந்து தொடங்குவது? இந்த பிரச்சனையை எப்படி தீர்மானிப்பது? பிரச்சனையை தீர்மானித்து அதற்கான தீர்வை எதிர்கொள். அம்மா சொல்ற வார்த்தை ரொம்ப கவனம். பிரச்சனையை எதை கொண்டு தீர்ப்பது என்று முதலில் தீர்மானம் செய். தீர்மானத்தில் தவறிழைக்காத. வாழ்க்கை உனக்கு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. கவனம்னு சொன்ன நான் கவனப்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்க, ஜெயிக்கலாம். ஒரு பையன் இங்க விருத்தாச்சலத்துல ஒரு உரி அடிக்கிற போட்டியில 100 பேர் கலந்துக்கிறதுல 6 வயசு சார் ஜெயிச்சான் சார். அவன் 6 வயசு. அவன் பேர் எனக்கு பிடிச்சி போச்சு. பக்கத்துல வந்து இந்த சேர்ல உட்காந்துட்டான் சார். அவன் ஜெயிச்சுட்டு கழுத்துல அந்த மெடல் வாங்கிட்டு வந்து நாங்க சீஃப் கெஸ்ட்லாம் உட்காந்துருக்கோம்ல, அங்க வந்து உட்காந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா இங்க உட்காரலான்னு. 6 வயசு. நீங்கெல்லாம் நினைக்காதீங்க சார், இந்த அம்மா அப்பா இருக்கீங்கல்ல, நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை. இந்த பசங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. சரியா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த பிள்ளைங்க. இன்னைக்கு என்னப்பா வயசு உங்களுக்கு? 17ஆ? 17ல் நீங்கெல்லாம் ஜெனரேஷன் ஜி ஜெனரேஷன் தான். நீங்கள் எல்லாருமே 2012 பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் ஜி இல்லை, 2000 பிறந்தவங்க
நீங்களாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. வாங்க, உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டான். 2025 பிறந்திருக்கான் அவன். ஜெனரேஷன் பீட்டா. உங்களை விட புத்திசாலியாக இருக்க போகிறான். சரியா? இந்த ஜெட் ஜெனரேஷனை விட ஆல்ஃபா ஜெனரேஷன் டாப் ரேஞ்சில் இருக்க போகுது. டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன், we have to update ourselves to handle these kids. We are more forward than us. எங்களுடைய தோளில் ஏறிக்கொண்டு நிற்கிறீர்கள். உங்களை சரி செய்வதற்காக, உங்களுக்கான உயர்வுகளை உங்களை காட்டுவதற்காக, நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களுக்கு வழிபடுத்துவதற்காக, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்ளுவோம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதுதான் என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சில் நான் சொல்ல விரும்புவது இதுதான். பணிவோடு இரு. கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் பணிவோடு இரு. கற்றுக்கொண்டு விட்டால் ஆளுமையோடு செயல்படு. கற்றுக்கொள்வதற்கு முன்னால் துள்ளாத. தெரியாத விஷயத்தை தெரியும் என்று பேசாதே. தெரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும், அறிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அடக்கமாய் இரு. பணிவை பேணிக்கொள். பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. சத்ருக்னன் ஒருத்தன் இருந்தான் கம்பராமாயணத்துல. சத்ருனா பகை, பகை அழித்தவன். அவனுக்கான பகை எதை அழிச்சான்னு நான் பார்க்குறேன். எல்லா ராமாயணத்தையும் பார்த்துட்டேன். எந்த பகையிலையும் அவன் அழிக்கலை, எந்த போரையும் அவன் ஈடுபடலை. அவன் செய்தது என்ன தெரியுமா? தன் இலக்கு பரதனுக்கு உதவி செய்வது. ஆனால் ராமனை இப்படி பார்த்துட்டான்னா ராம சௌந்தர்யம் வசீகரம் பண்ணிடும். அவனுக்கு பின்னால் போயிடுவான். அவன் பரதனை விட்டுருவான். அதனால சத்ருக்னன் என்ன பண்ணா, தன் பணியை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது ராம சௌந்தர்யம். அது தன் பகையாக நினைத்து ராமனை நிமிர்ந்து பார்க்காமல் பரதனோடையே இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் சத்ருக்னன். The real hero of the epic. Stay like Shatrugna. நான் அப்படித்தான். இதோ இந்த மேடையில் நான் வருகிறேன், உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால் I prove, I fix myself as Shatrugnan. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது என்னை டீவியேட் பண்ணாது. அந்த டீவியேட் பண்ணாமல் பேசுவதனால் தான் உங்கள் வரைக்கும் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். Don't deviate yourself. கவனம். அந்த உரி அடிச்சால அந்த பையன் கிட்ட கேட்டேன் நான், எப்படிடா ஜெயிச்ச தம்பின்னு. பேர் என்னப்பா? அவனு ராஜராஜன் அப்படின்னா. முழு பேரை சொல்லு. தான் முழு பேர ராஜராஜ சோழன். கத்தி மாதிரி பார்த்தாங்க என்ன. இப்படி பிடிச்சது எனக்கு. பிள்ளைகள் கத்தி மாதிரி இருக்கணும். நம்மை விட அறிவானவர்கள்ல நீங்க. எங்க கிட்ட பணிவதான் காட்ட சொல்கிறோமே தவிர எங்களிடத்தில் முட்டாள்களாக உங்களை இருக்க சொல்லவே இல்லை. நாங்கள் எங்களை விட புத்திசாலிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தம்மக்கள் அறிவுடைமை. என்னை விட நீ புத்திசாலியா இருக்கணும். பக்கத்துல உட்காந்து சொன்னா எப்படிப்பா ஜெயிச்சேன்னு. அவன் பேரை சொன்னா ராஜராஜ சோழன். சும்மா கிண்டல் பண்றது சொன்ன. உனக்கு பையன் பிறந்தா என்னடா பேர் வைப்பேன்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். அவன் சொன்ன, அது என் தாத்தாக்கு வச்சுட்டாங்க ஏற்கனவேன்ட்டான். அவங்க தாத்தா பேர் ராஜேந்திர சோழனா, பேரனுக்கு ராஜராஜ சோழன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த குழந்தை சொன்னது எப்படி ஜெயித்தேன். 100 பேர் இருந்தாங்களா, கூட 1000 பேர் நின்றுட்டு இருந்தாங்களா, மேல உரி இருந்துச்சா, கண்ணை கட்டி விட்டாங்க. ஆமா, கண்ணை தான் கட்டி விடுவாங்க. கண்ணை கட்டி விட்டாலும் பரவாயில்ல. அவன் சொன்ன அப்படியே சொல்ற. கண்ணை கட்டி விட்டாலும் பரவாயில்ல. இந்தா அங்க உட்கார்ல இந்த அங்கிள் ரோஸ் சட்டை போட்டுக்கிட்டு அந்த அங்கிள் கழுத்தில் ஒரு விசில் வச்சிருக்கிறாரு. அந்த விசிலை வச்சுட்டு காதில் ஊன்னு ஊதிக்கிட்டே இருந்தார். ஏன்? எல்லாரும் லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால ஊதிக்கிட்டே இருந்தார். சரி, நீ எப்படி போய் அடித்த? அது என்னன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான். ஒரு ஸ்ட்ரோக் அடித்தா இன்னொரு ஸ்ட்ரோக்கு வாய்ப்பு இல்லை. எப்படிப்பா ஒரே ஸ்ட்ரோக்கில் அவன் அடிச்சிட்டான். அது மேலே கீழே மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எப்படிடா அடித்தேன்னு கேட்டா அவன் சொல்கிறான், வந்தனா கண்ணை கட்டி விட்டாங்களா, காதில் விசில் ஊதுனாங்களா, என்னை சுற்றி விட்டாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லிசன். வாழ்க்கை கண்களை கட்டும், காதுகளில் ஓ ஓ என்று விசில் ஊதும், சுத்திவிடும். இருந்தாலும் உன் இலக்கை நீ எட்ட வேண்டும். என்ன செய்வது? அந்த குழந்தை என்ன செய்தேன்னு சொன்னான் தெரியுமா? எல்லாரும் லெஃப்ட்ல போ ரைட்ல போ, லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா. நான் கண்ணை எனக்குள்ள இப்படி கண்ணை திறந்தில்லை. நான் என் கண்ணில் கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரே ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு, ராஜா. அது எங்கள் அம்மா வாய்ஸ். நான் மற்ற எல்லா வாய்ஸையும் 0 பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வாய்ஸ் கிட்ட நான் என்னுடைய அறிவை
கூர்மைப்படுத்தினேன். ராஜா, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நில்லு, கைய தூக்கு, அடிச்சிராத, அப்படியே நில்லு, கொஞ்சம் லெஃப்ட்ல போ, கொஞ்சம் முன்னால போ, அவ்வளவு இல்ல பின்னால வா, கைய தூக்கி அப்படியே இரு, கைய ஓங்குற மாதிரி பின்னாலே எடு, அடாம அவனே. நான் அடிச்சான், உடஞ்சிருச்சு. ஏன்? அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாள், அவன் அதை செய்து கொண்டே இருந்தான். இங்க ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகம் இருக்கிறது, உன் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மீது கவனம் வை. யார் சொன்னாலும், யார் சொல்லுவது கேட்டால் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பெறுவாயோ அந்த வாழ்க்கை, அந்த இலக்கை நோக்கி நீ முன்னேற வேண்டும். என் குழந்தையே, சிறகை விரி, பற. நானும் உன் வயதில் இருக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போல் தான் உணர்ந்தேன். விரிய விரிய தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை, ராஜாளி என்று. இதோ பறந்து கொண்டிருக்கிறேன் வானத்தில். சிறகை விரி, எழு, பற, வா. வானம் காத்திருக்கிறது, நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.